இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக அநேக நன்மைகளை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நன்மைகளை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை தேவன் வெளிப்படையாக தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை நீங்க சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த இடத்திலே பார்க்கும்போது சீசர்கள் பிசாசுகளை துரத்தும் போது அது பிசாசு ஆவிகள் கீழ்ப்படிந்து போகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நாமங்கள் சொன்னால் பெயர், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் அது கீழ்ப்படிந்து போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சில ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே எட்டி அது கேட்கப்படுதனால் தான் நிச்சயமாகவே உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் அது உங்களுக்கு கீழ்ப்படிந்து வெளியே போகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்று உங்களுக்கு அது நன்மையாக இருக்கிறது. தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்தபடினாலே உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஜபங்களை ஏறெடுக்கும் போது தேவன் அதுக்கேற்ற பதில் தரார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அப்ப நிச்சயமாகவே உங்க பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவன் இன்று விரும்புகிறார். ஆண்டவர் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த நன்மைகள் இது. தேவன் உங்கள் பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.